ஒரு புக்கு படிக்கிறதோ இல்லை ஒரு கிட்டார் வாசிக்கிறதோ இல்லை ஒரு நியூ ஸ்கில்ல நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கொஞ்ச நாள் கற்றுக்கிறீங்க, அதுக்கு மேலே அதை ஃபைட் பண்ணிடுறீங்க. அது ஏன்? நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களால் கன்சிஸ்டன்சியாகவே இருக்க முடியல. அது ஏன்? அதுக்கு காரணம் நீங்கள் கன்சிஸ்டன்சியை பற்றி தவறுதலான புரிதல் தான். நான் இன்னைக்கு ஒரு 10 கன்சிஸ்டன்சி மிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நான் உங்க ஜிகே, நீங்க பார்த்துக்கிட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். Myth number 1. It takes only 21 days to build a habit. European Journal of Social Psychology அவங்க ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் ஒரு ஹேபிட் வந்து நீங்க கிரியேட் பண்ண 18 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 254 டேஸ் வரைக்கும் ஆகும்ன்றாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 21 டேஸே போதுன்றாங்க. கண்டிப்பா 21 டேஸ் போதும் தான். பட் இது எதை பத்தி டிஃபர் ஆகும்னா, நீங்க சூஸ் பண்ற ஹேபிட்ல இருந்து டிஃபர் ஆகும். லைக் நீங்க டெய்லிக்கும் காலையில ஏஞ்சி தண்ணி குடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியான டாஸ்க். ஸோ அதுக்கு 18 டேஸே போதும். பட் நான் டெய்லிக்கும் காலையில ஏஞ்சி ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். அந்த ஹேபிட்டை நீங்க பில்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 254 டேஸ் ஆகும் அப்படின்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. ஸோ நீங்க சூஸ் பண்ற ஹேபிட்டை பொறுத்து தான் அந்த கன்சிஸ்டன்சி வருமே தவிர, நீங்க எந்த ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணாலும் 21 டேஸ்க்குள்ள அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், அது கன்சிஸ்டன்சியை நீங்க பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்றது ஒரு மித் தான். ஸோ இதுல இருந்து நீங்க கிளாரிட்டி ஆகுங்க. மித் நம்பர் 2, மோட்டிவேஷன் இஸ் எனஃப் டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மோட்டிவேஷனா இருந்தாலே போதும் கன்சிஸ்டன்சியா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க. இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, கெரியர்ல அடுத்த லெவல் போகணும், நான் நல்லா படிக்கணும்னு நீங்க நிறைய டிசிஷன் எடுக்கிறீங்க. பட் கன்சிஸ்டன்சியா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். ஸோ நீங்க மோட்டிவேஷனுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு ஹேபிட்டோ நீங்க பில்ட் பண்ணாதான் அதை கன்சிஸ்டன்சியா கொண்டு போக முடியும். சரிங்களா? மித் நம்பர் 3, கிரேமிங் இஸ் ஜஸ்ட் அஸ் குட் அஸ் ஸ்டடிங் கன்சிஸ்டன்சி. அமெரிக்கன் சைக்காலஜிக் அசோசியேஷன் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு ஒரே நைட்ல எல்லா சிலபஸும் நீங்க ஒரே நேரத்துல படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரே டேல எல்லா சிலபஸும் நீங்க ஒரே நேரத்துல படிக்கிறதால உங்களுக்கு அந்த மெமரி பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க டக்குன்னு அதை மறந்துடுவீங்க. பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா உங்க மெமரி பவர் அதிகமா இருக்கும், அந்த ஞாபக சக்தி அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, நியூரல் கனெக்ஷன் தான். ஒரே நாள்ல எல்லாத்தையும் நீங்க படிக்கிறதால அந்த ரிட்டென்ஷன் இல்லாம நீங்க படிக்கிறது ஜஸ்ட் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் தான் பிரெயின்ல ஸ்டோர் ஆகுமே தவிர லாங் டேர்முக்கு அது இருக்காது. நீங்க கன்யூஸா படிக்கும்போது ரிட்ரீவ் பண்ண டைம் கிடைக்காம நீங்க படிக்கிறத மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. Myth number 4, talent is more important than consistent practice. மெடிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கன்யூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நல்ல டேலண்டா இருக்கிற பர்சனை கூட உங்களால தோக்கடிக்க முடியும். ஏன்னா அந்த டேலண்ட் பர்சன் அவங்க கான்சியஸா அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. பட் பிராக்டிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். அதனால அவங்கள விட இவங்க ரொம்ப எஃபிஷியன்சியா எஃபர்ட்லெஸ்ஸா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் சொல்லுது. இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, ப்ரூஸ் லீ சொல்லியிருக்காரு. என்னன்னா, I fear not the man who has practiced 10,000 kicks once, but I fear the man who has practiced one kick 10,000 times. இதுல ப்ரூஸ் லீ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் வந்து 10,000 கிக்ஸ பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா அவரை பார்த்து இவர் பயப்பட மாட்டாராம். பட் ஒருத்தர் ஒரே கிக்க 10,000 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அவரை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே கன்சிஸ்டன்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மித் நம்பர் 5, மிஸ்ஸிங் ஒன் டே டிஸ்ட்ராய்ஸ் யுவர் ஹேபிட். யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் சோசியல் சைக்காலஜி அவங்க ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நாள் மிஸ் பண்ணாலே அவங்களோட கன்சிஸ்டன்சி போயிடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க, டெய்லியும் 10 டேஸ் தொடர்ந்து படிக்கிறீங்க. 5வது நாள் வரைக்கும் படிச்சுட்டு 6வது நாள்னா ஒரு சுச்சுவேஷன் காரணமா உங்களால படிக்க முடியல.
ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அந்த 5 days 10 pages படிச்சிருப்பீங்களே, 15 pages படிச்சது தான். அந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா 51 pages திருப்பி ஆரம்பிக்க முடியும். ஸோ நிறைய பேர் இதுல வந்து 1 day மிஸ் பண்ணாலே போச்சு, என் கன்சிஸ்டன்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பைட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அதை மாத்திக்கீங்க. மித் நம்பர் 6, கன்சிஸ்டன்சி மீன்ஸ் நெவர் டேக்கிங் எ பிரேக். அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கன்சிஸ்டன்சினா பிரேக்கே எடுக்காம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. NIH என்ன சொல்லுதுன்னா, நீங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நீங்க பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் போறீங்கன்னு வச்சுங்க, 7 days ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த சாட்டர்டே சண்டே லீவ் வர்றதால தான் உங்களுக்கு அந்த 1 week போகுமா, அடுத்த எப்படா ஃப்ரைடே வரும், அந்த ஒரு சேஞ்ச் இருக்குல்ல. அதனாலதான் நம்ம 12 வருஷமா ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 3-4 வருஷம் நம்ம காலேஜ் படிக்கிறோம். லீவே விடாம தொடர்ந்து ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும்னு நினைச்சிருந்தா பாருங்க, யாரு ஒழுங்கா போவாங்க? அந்த மைண்டே வராதுல்ல. ஸோ இதுக்குதான் நடுவில் அந்த பிரேக்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நிறைய பேர் என்ன பண்றீங்க, பிரேக்கே விடாம உங்க வேலையை தொடர்ந்து செய்றீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதை மாத்திக்கீங்க. மித் நம்பர் 7, if you don't see results quickly, consistency is not working. ஹெட்லைன் மீடியா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரொட்டீன் தான் பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பாடி பில்டர்னு வச்சுங்க, இல்ல நீங்க ஒரு ஜிம்முக்கு போற ஆளுன்னு வச்சுப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months 4 months நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. பட் உங்க பாடியில மேஜரா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அப்ப நான் இவ்வளோ நாள் கன்சிஸ்டன்சியா பண்ணியிருக்கேன், பட் ஆனாலும் எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அப்ப கன்சிஸ்டன்சியா இருந்தாலும் எந்த ஒர்க்கும் இல்லையோ, எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லையோ நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா டே 1ல இருந்து அந்த 4 months வரைக்கும் பண்ண வரைக்குமே நீங்க மசில் மேல ஒரு ப்ரெஷரை போட்டு இருப்பீங்க. மசில் வந்து பிரேக் ஆகி அது திருப்பியும் ஹீல் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒரு 6 month தான் அது மேஜர் சேஞ்சே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 6 months வரைக்கும் போற எஃபர்ட் வந்து வேஸ்டா போகாது. அதுதான் பேஸ்மெண்ட்டே. ஸோ நீங்க கன்டினியூஸா பண்ண எஃபர்ட்ஸோட ரிசல்ட் தான் 6 monthsல தெரியும். சரிங்களா? மித் நம்பர் 8, டு see consistent progress you must give 100% effort every single day. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்சிஸ்டன்ட்னா 100% எஃபர்ட் போட்டு செய்யறதுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கொடுக்கறது நல்லதுதான். பட் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ சில என்ன சுச்சுவேஷன் காரணமா உங்களால அந்த ஒர்க்கை ஃபுல்லா எஃபர்ட் போட முடியாது. அப்ப நிறைய பேர் தொடர்ந்து இத்தனை நாள் பண்ணிட்டு வந்துட்டோம், ஆனா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு பதிலா இப்ப நீங்க டெய்லிக்கும் ஒரு 100 புஷ்அப் 100 ஸ்குவாட்ஸ் போறீங்கன்னே வச்சுப்போம். அதுதான் உங்களோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன். ஆனா ஏதோ சூழ்நிலை காரணமா அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபுல்லா பண்றதுக்கு பதிலா ஒரு 10 புஷ்அப் 10 ஸ்குவாட்ஸ் போட்டா போதும். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெரிய திங்ஸை நீங்க ஸ்மால் திங்ஸா பண்ணி போடுறீங்க. அவ்வளவுதானே தவிர நீங்க ஃபுல்லா விட தேவையில்ல. ஏன்னா அந்த ஒரு 10 புஷ்அப்ஸ் வந்து ஒரு 1% ஆஃப் எஃபர்ட் கொடுக்கும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல இத பத்தி தெளிவா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டெய்லிக்கும் ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணா இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 37 டைம்ஸ் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த 1% இம்ப்ரூவ் பண்றதால காம்பவுண்டிங் பவர் மூலம் நீங்க போற 1% இம்ப்ரூவ்மெண்ட் இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா 3778% நீங்க இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. ஸோ இததான் அவர் சொல்றாரு. ஸோ அதனால நீங்க போற ஃபுல் எஃபர்ட்டும் மிஸ் ஆனாலும் டெய்லிக்கும் ஒரு 1% எஃபர்ட் போட்டாலே நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்க முடியும். மித் நம்பர் 9, கன்சிஸ்டன்சி மீன்ஸ் டூயிங் த எக்ஸாக்ட் சேம் திங் எவ்ரி டே. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கன்சிஸ்டன்சினா ஒரே மாதிரி டெய்லிக்கும் ஒரே மாதிரி பண்றதுதான் கன்சிஸ்டன்சின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இப்ப கன்சிஸ்டன்சினா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பைசப் பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க எக்ஸசைஸ் பண்றது தான் நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்கணும். நான் இன்னைக்கு 5 பைசப் பண்ணா வருஷம் ஃபுல்லா 5 பைசப் தான் பண்ணுவேன் அப்படின்னே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதான் கன்சிஸ்டன்சி. 100 புஷ்அப்னா 100 புஷ்அப் தான் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இல்லை. உங்க கன்சிஸ்டன்சினா நீங்க டெய்லிக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களா, அதுதான் கன்சிஸ்டன்சி. அந்த ப்ரோக்ரஸ்ல நீங்க வந்து 5 kg அது 10 kg ரெப்ஸ்ல வந்து 2 3 அப்படின்னு ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, செட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சினா என்னன்னா ஒரே விஷயத்த அப்படியே செய்யறதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. சரிங்களா? மித் நம்பர் 10, ஒன்ஸ் யூ பில்ட் a habit it lasts forever.
நிறைய பேர் என்ன நினைச்சீங்க, ஒன்ஸ் நம்ம ஹேபிட்டை மட்டும் பில்ட் பண்ணிட்டா போதும், அது கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. ஏன்னா நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது திருப்பியும் பழைய நிலைமைக்கே போயிடும். நிறைய பேர் இது தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. இப்போ நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் கன்சிஸ்டன்சியா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே நம்மளுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா போக 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 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போயிடும். இதுவும் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல அந்த ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம எப்படி 1% இம்ப்ரூவ் ஆகிறோமோ அதே மாதிரி 1% நீங்க எந்த இதுவும் பண்ணாம இருந்தா அதுவே ஒரு ஹேபிட் தான். சரிங்களா? இப்ப உட்காந்து உங்க கெரியருக்காக ஒர்க் பண்றீங்க 1%னா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதுவே அது பண்ணாம நீங்க உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் தான். அது இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அப்புறம் நீங்க உங்க நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகும். சரிங்களா? இதையும் சொல்றாங்க. ஓகே கைஸ், இப்ப ஒரு கன்சிஸ்டன்சியை பத்தி ஒரு 10 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். இதுல எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சி இஸ் நாட் த எபிலிட்டி டு நெவர் ஃபெயில். இட்ஸ் த டிசிஷன் டு கீப் ரிட்டர்னிங் ஆஃப்டர் த ஃபெயில். நம்ம சேனல்ல இருக்கிற அதர் வீடியோஸ் பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய். I will reserve it.